ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராமன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் பர்பி. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் கடலை மிட்டாய் தான். நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலை மிட்டாய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நிலக்கடலை பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். 2 கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கேன், அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்த கடலைப்பருப்பு வந்துட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்துருங்க. இந்த மாதிரி தோலே இல்லாமல் எடுத்துருங்க. பாருங்களேன், தோலே இல்லாமல் எடுத்துடணும். நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நரங்க அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பருப்பாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு நம்ம 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி இது பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வேணாம், சும்மா அந்த கரையிறதுக்கு மட்டும்தான். 1/4 டம்ளர் இருந்தால் போதும். இப்போ நல்லா வெள்ளைப்பாகு கரைக்கும். இந்த பாகை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெறும் தண்ணியில், பச்சை தண்ணியில் பாகை விட்டுட்டு எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது இந்த மாதிரி உடையணும். உடஞ்சிச்சுனாலேயும் நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், இவ்வளோ சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் குப்பரை கவுத்து போட்டுருங்க. கவுத்து போட்டு கீழே எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த இதை வச்சு விட்ருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம சப்பையாக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். லைட்டாக சூடாக இருக்கும்போது கட் பண்ணிடுங்க. நான் குத்து மதிப்பாக கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து உடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை பிச்சுக்க பார்க்கலாம். பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.